தந்தை, மைந்தன், தூய ஆவியின் திருப்பெயராலே ஆமென். நாம் யாவரும் கண்களை மூடி ஒருமனப்பட்டவர்களாய் ஆண்டவரை நோக்கி நாம் வேண்டிக் கொள்வோம். அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, எங்கள் தாயும் தந்தையுமானவரே, உமக்கு நாங்கள் நன்றிகளை செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த புதிய நாளை காண செய்தும் இந்த அருளுக்காக உமக்கு நாங்கள் நன்றிகளை படைக்கிறோம். கடந்த நாட்கள் முழுவதும் நீர் எங்களை பாதுகாத்தீர், பராமரித்தீர், தேவைகளை சந்தித்தீர். ஆண்டவரே, நீர் எங்களை அற்புதமாக நடத்தின உங்கள் கிருபைகளுக்கு நாங்கள் நன்றிகளை செலுத்துகின்றோம். இந்த புதிய நாளை நீர் எங்கள் நன்மையாய் கிருபையாக மாற்றிக் கொடுப்பீராக. ஆண்டவரே, இந்த காணொலி வழிபாட்டை நடத்தி கொடுத்த அருமையான இந்த வாய்ப்புக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த வழிபாட்டிலே பங்கு பெறப் போகின்ற அருமையான பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தொடர்ந்து உங்கள் கிருபையின் கருத்துக்குள்ளாக மூடி மறைத்து காத்துக்கிறோம். சிறப்பாக நாங்கள் தியானிக்க போகிற வார்த்தைகளுக்காக உங்களை நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவர், நீர் எங்களோடு பேசுவீராக. இந்த நாளுக்குரிய செய்தியை நாங்கள் பெற்றுக்கொள்ள நீர் எங்களுக்கு அருள் செய்யும்படியாக வேண்டுகின்றோம். தொடர்ந்து இந்த காணொலி வழிபாட்டிலே உங்களுடைய தூய பிரசன்னம் இருக்கட்டும். நீர் எங்களை ஆட்கொள்ளும் பலப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவை வேண்டிக் கொள்கிறோம். அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். தண்ணீரை இரத்தமாய் மாற்றினார் அதிசயம். எகிப்து தண்ணீரை இரத்தமாய் மாற்றினார் அதிசயம். வெறும் தண்ணீரை திராட்சை ரசமாய் மாற்றினார் அதிசயம். வெறும் தண்ணீரை திராட்சை ரசமாய் மாற்றினார் அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். செங்கடலை இரண்டாக பிரித்திட்டார் அதிசயம். செங்கடலை இரண்டாக பிரித்திட்டார் அதிசயம். புயல் காற்றை தம் ஆணையாலே அடக்கினார் அதிசயம். புயல் காற்றை தம் ஆணையாலே அடக்கினார் அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். குருடருக்கும் செவிடருக்கும் சுகம் தந்தார் அதிசயம். குருடருக்கும் செவிடருக்கும் சுகம் தந்தார் அதிசயம். ஒரு சொல்லாலே மரித்தோரை எழுப்பினார் அதிசயம். ஒரு சொல்லாலே மரித்தோரை எழுப்பினார் அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார்.
பாவியான என்னையும் உயர்த்தினார் அதிசயம். பாவியான என்னையும் உயர்த்தினார் அதிசயம். ஏழையன் மீதும் நேசக்கரம் நீட்டினார் அதிசயம். ஏழையன் மீதும் நேசக்கரம் நீட்டினார் அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். நாம் இரண்டாவது வழிபாட்டு முறைமையை பின்பற்றுவோம். கடவுள் ஆவியாய் இருக்கிறார். அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள். இதிலே களி கூர்ந்து மகிழ கடவோம். ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தருளும். அப்பொழுது எங்கள் வாய் உம்முடைய புகழை அறிவிக்கும். தந்தை, மைந்தன், தூய ஆவியானவருக்கு என்னென்றும் மாட்சிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலம் மகிமை உண்டாவதாக. ஆமென். கடவுளை போற்றுவோம். எங்கள் தந்தையாம் கடவுளே, உமது வல்லமை ஞானத்தாலும் எல்லாவற்றையும் படைத்து உமது குமாரனை இரட்சகராக தரும்படி உலகத்தில் அன்பு கூர்ந்தீரே, உம்மை போற்றுகிறோம். குமாரனாம் கடவுளே, பாவத்தை தவிர்த்து எல்லாவற்றையும் போல் மனிதனாகி எங்கள் பாவங்களுக்கு ஒப்புக் கொடுக்கப்பட்டவர், எங்கள் நீதிக்கு வைத்திருப்பவரே, உம்மை போற்றுகிறோம். பரிசுத்த ஆவியராகிய கடவுளே, எல்லா உண்மைகளுக்குள்ளும் வழிநடத்தி கடவுளின் அன்பை எங்கள் நெஞ்சில் பொழிகிறவரே, உம்மை போற்றுகிறோம். தந்தை, மைந்தன், தூய ஆவியாகிய கடவுளே, உமக்கே எக்காலமும் எல்லா புகழும் மகிமையும் உண்டாவதாக. ஆமென். நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாவோம். நமக்கு உண்மை இல்லை. நமது பாவங்களை அறிக்கையிட்டால் பாவம் நமக்கு மன்னித்து எவ்வித அனிதமும் நீங்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் நம்பத்தக்கவர், நீதி உள்ளவர். நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமது பார்வையிலும் பாவம் செய்தேன். இனி உம்முடைய மகன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்லன். உம்முடைய கூலிக்கார் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன். நாம் அனைவரும் சற்று நேரம் அமைதியாக இருந்து ஆண்டவருடைய திரு சமூகத்தை நோக்கி நாம் பார்ப்போம். நம் குறைகளை, நம் குற்றங்களை அந்த கல்வாரி நாயகரின் பாதப்படியிலே நாம் சமர்ப்பிப்போம். நாம் யாவரும் சேர்ந்து 3 முறை சொல்வோம். கடவுளே, பாவியாருக்கு மேல் கிருபையாயிரும். கடவுளே, பாவியாருக்கு மேல் கிருபையாயிரும். கடவுளே, பாவியாருக்கு மேல் கிருபையாயிரும். சர்வவல்லமை மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவநியம கட்டளையிட்டருளி வாழ்க்கையை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் நமது பரிசுத்தாவின் கிருபையும் தேற்றுதலையும் நமக்கு தந்தருளுவாராக. ஆமென். ஆண்டவரை துதியுங்கள், அவர் நாமம் துதிக்கப்படுவதாக. இந்த நாளுக்குரிய நற்செய்தி பகுதியை படிக்க கேட்போம். இந்த நாளுக்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட நற்செய்தி பகுதி தூய யோவான் எழுதின நற்செய்தி நூல் 16ஆம் அத்தியாயம், திருவாக்குகள் 16 முதல் 24 முடிய. துயரம் மகிழ்ச்சியாக மாறும். இன்னும் சில காலத்தில் நீங்கள் என்னை காண மாட்டீர்கள், மீண்டும் சிறிது காலத்தில் என்னை காண்பீர்கள். அப்பொழுது அவருடைய சீடர்கள் சிலர், இன்னும் சிறிது காலத்தில் நீங்கள் என்னை காண மாட்டீர்கள், மீண்டும் சிறிது காலத்தில் என்னை காண்பீர்கள் என்றும், நான் தந்தையிடம் செல்கிறேன் என்றும் சொல்வதன் பொருள் என்ன என்று தங்களிடையே பேசிக் கொண்டார்கள். இந்த சிறிது காலம் என்பது என்ன? அவர் பேசுவது நமக்கு புரியவில்லையே என்றும் பேசிக் கொண்டனர். அவர்கள் தம்மிடம் கேள்வி கேட்க விரும்புவதை அறிந்த இயேசு அவர்களிடம் கூறியது, இன்னும் சிறிது காலத்தில் நீங்கள் என்னை காண மாட்டீர்கள், மீண்டும் சிறிது காலத்தில் என்னை காண்பீர்கள் என்று நான் சொன்னதை பற்றி உங்களிடையே சிந்தித்துக் கொண்டிருக்கிறீர்கள். உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் அழுவீர்கள், புலம்புவீர்கள், அப்பொழுது உலகம் மகிழும். நீங்கள் துயருவீர்கள், ஆனால் உங்கள் துயரம் மகிழ்ச்சியாக மாறும். பிள்ளையை பெற்றெடுக்கும் போது தாய் தனக்கு பேறுகாலம் வந்துவிட்டதால்
வேதனை அடைகிறார். ஆனால் பிள்ளையை பெற்றெடுத்த பின்பு உலகில் ஒரு மனித உயிரை தோன்றியுள்ளது என்னும் மகிழ்ச்சியால் தன் வேதனையை அவர் மறந்து விடுகிறார். இப்பொழுது நீங்களும் துயருகிறீர்கள், ஆனால் நான் உங்களை மீண்டும் காணும் பொழுது உங்கள் உள்ளம் மகிழ்ச்சி அடையும். உங்கள் மகிழ்ச்சியை யாரும் உங்களிடத்திலிருந்து நீக்கிவிட முடியாது. அந்நாளில் நீங்கள் என்னிடம் எதை கேட்க மாட்டீர்கள். நீங்கள் என் பெயரால் தந்தையிடம் கேட்பதையெல்லாம் அவர் உங்களுக்கு தருவார் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். இதுவரை நீங்கள் என் பெயரால் எதை கேட்டதில்லை. கேளுங்கள், பெற்றுக்கொள்வீர்கள். அப்பொழுது உங்கள் மகிழ்ச்சியும் நிறைவடையும். கொடுக்கப்பட்ட திருமறை பகுதி படித்து நிறைவாயிற்று. கிறிஸ்துவுக்கே மாட்சிமை உண்டாவதாக. ஆமென். கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி நாம் வேண்டிக் கொள்வோம். அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, எங்கள் தாயும் தந்தையுமானவரே, அருமையான இந்த வேலைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். இந்த காணொலி மூலமாக அருமையான பிள்ளைகளை ஆண்டவரை தொடர்பு கொள்ள எனக்கு கொடுத்த கிருபைகளுக்கு நன்றி செலுத்துகின்றோம். இப்பொழுது நாங்கள் தியானிக்க போகிற இந்த வார்த்தைகளை உம்முடைய திருக்கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, இந்த வார்த்தையை நாங்கள் அறிந்து கொள்ள, நாங்கள் புரிந்து கொள்ள, இந்த வார்த்தையை எங்களுக்கு சொந்தமாக்கிக் கொள்ள, இதற்கு எங்களை நாங்கள் அர்ப்பணிக்க நீர் எங்களுக்கு அருள் செய்வீராக. இயேசு கிறிஸ்துவை வேண்டிக் கொள்கிறோம். அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, ஆமென். அன்புக்குரிய இறை மக்களே, உங்கள் அனைவரையும் ஆண்டவர் மீட்பருமான இயேசு கிறிஸ்துவின் இனிய பெயரில் வாழ்த்துவதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த காணொலி வழிபாட்டு மூலமாக உங்களோடு கூட இந்த அருளுரை ஆற்றுவதிலே நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன். அதே வேளையிலே உள்ள மகிழ்கிறேன். தொடர்ந்து ஆண்டவர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் வழிநடத்தும்படியாக, உங்களுக்கு நிறைவான நன்மையினால் நிரப்பும்படியாக, உங்கள் தேவைகளை அற்புதமாக சந்திக்கும்படியாக நான் ஆண்டவரை தொடர்ந்து நான் வேண்டிக் கொள்கிறேன். இப்படிப்பட்ட இக்கட்டான இந்த காலங்களிலே தொடர்ந்து ஆண்டவர் நமக்கு ஒரு நல்ல மேய்ப்பராக இருந்து நம்மை வழிநடத்தும்படியாக, நம்மை போஷிக்கும்படியாக, நம்மை பாதுகாக்கும்படியாக அவருடைய திருக்கரங்களிலே நம்மையும் நமது குடும்பத்தையும் நமது திருச்சபையும் அர்ப்பணிப்போம். ஆண்டவர் தொடர்ந்து நம்ம வழிநடத்துவார். இந்த நாளிலே நம்முடைய சிந்தனைக்கென்று நமது பேராயத்தின் வழியாக கொடுக்கப்பட்டிருக்கின்ற தலைப்பு என்னவென்றால், என் சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன். மை பீஸ் ஐ கிவ் டு யூ. என் சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கின்ற தலைப்பிலே நாம் இன்று தியானிக்க அழைக்கப்படுகிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகின்ற வார்த்தை, என் சமாதானத்தையே நான் உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று ஆண்டவர் இங்கு வாக்கு கொடுக்கிறார். அன்புக்குரிய இறை மக்களே, இந்த நாளிலே சமாதானம், பீஸ் ஒவ்வொருவருக்கும் மிக மிக முக்கியமான ஒன்று, நம் அனைவருக்கும் தேவையான ஒன்று. இந்த சமாதானம் இல்லாதபடியினாலே இன்று அநேகர் வாழ்க்கை இருள் சூழ்ந்திருக்கிறது. அவர்கள் மகிழ்ச்சியை இழந்து, அவர்கள் சந்தோஷத்தை இழந்து வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலையை நாம் அநேக வேளைகளிலே, அநேக நேரங்களிலே நாம் கண்டு கொண்டிருக்கிறோம். இன்று அநேக குடும்பங்களிலே சமாதானம் இல்லை. இன்று அநேக தனி மனிதனிடையே சமாதானம் இல்லை. ஏன்? இன்று திருச்சபைகளிலே சமாதானம் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே இன்று நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சமாதானம் அற்றவர்களாக, சந்தோஷம் அற்றவர்களாக, மகிழ்ச்சி அற்றவர்களாக உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டு, குறிப்பாக கடந்த 2 ஆண்டு காலமாக இந்த COVID-19 கொரோனா வைரஸ் நமது வாழ்விலே இருந்த எல்லா சமாதானத்தையும் அது எடுத்து போட்டு விட்டதை நாம் நன்கு அறிந்திருக்கிறோம். இந்த கோவிட் வந்ததினாலே நமக்கு நோய் வந்தது, பலவீனங்கள் வந்தது, சுகவீனங்கள் வந்தது, சோர்வுகள் வந்தது. இதனால் அநேக இழப்புகளை மக்கள் சந்தித்தார்கள். கல்விகளை அநேக பிள்ளைகள் இழந்து விட்டார்கள். ஸ்கூல் இல்ல, காலேஜ் இல்ல, ஆபீஸ் இல்ல என்று அநேக நாள் நாம் மிகவும் ஒடுங்கி போயிருந்ததை நாம் உணர்ந்திருக்கிறோம், நாம் அறிந்திருக்கிறோம். அது மாத்திரமல்ல, அநேக பிள்ளைகள் தங்கள் பெற்றோரை இழந்து விட்டார்கள். அநேக பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளை இழந்து விட்டார்கள். கணவன் மனைவியை இழந்து விட்டார், மனைவி கணவனை இழந்து விட்டார். இதனாலே குடும்பங்களிலே சமாதானம் இல்லை. தீய சக்திகள் நமது சமாதானத்தை பறித்து விடுகின்றது. இந்த கொரோனா வைரஸ் நமது சமாதானத்தை அது பறித்து விட்டது. அநேகர் இப்படித்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம் குடும்பத்திலே திடீரென்று ஒருவர் நம்மை விட்டு போய்விடுகின்ற பொழுது அந்த குடும்பம் சமாதானத்தை இழந்து தத்தளித்துக் கொண்டிருக்கிறதை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் பிரியமானவர்கள். ஆகவே இப்படிப்பட்ட இந்த சூழ்நிலைகளே இயேசு ஒருவரால் மாத்திரமே நமக்கு சமாதானத்தை கொடுக்க முடியும். அவர் ஒருவரே தன்னுடைய சமாதானத்தை கொடுக்கின்ற ஆண்டவராக இருக்கிறார். யாரெல்லாம் உள்ளம் உடைந்து குடும்பங்களிலே சமாதானம் இழந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், அவர்களுக்கு தன்னுடைய சமாதானத்தை ஆண்டவர் கொடுக்கின்றதை திருமறை வாயிலாக நாம் அநேக இடங்களில் நாம் பார்க்கிறோம். சமாதானம்
இதற்குரிய எபிரேய வார்த்தை என்னவென்றால் ஷாலோம். இதற்குரிய கிரேக்க வார்த்தை என்றால் ஐரணி என்ற கிரேக்க வார்த்தைக்கு குறிக்கப்படுகிறது. ஷாலோம் என்றால் துன்பம் நீங்கும் போது கிடைக்கின்ற ஒரு சமாதானம், ஒரு நிறைவான ஒரு வாழ்வு, ஒரு முழுமையான ஒரு வாழ்வை அது குறிக்கின்றதை நாம் பார்க்கின்றோம். இங்கே நியாயாதிபதிகள் 6ஆம் அத்தியாயம் 24ஆம் திருவாக்கை நாம் பார்த்தோம் என்றால் கிதியோன் ஒரு பலிபீடத்தை அங்கே கட்டுகிறார். பலிபீடத்தை கட்டி அதற்கு என்ன பெயர் வைக்கிறார் என்றால் யெகோவா ஷாலம் என்று வைக்கிறார். அப்படி என்றால் சமாதானத்தின் கடவுள், காட் ஆஃப் பீஸ், யெகோவா ஷாலம் என்று அவர் பெயர் கொடுக்கிறார். ஆகவே கடவுள் சமாதானத்தின் கடவுள். யாரெல்லாம் சமாதானம் இழந்து, யாரெல்லாம் சந்தோஷம் இழந்து, யாரெல்லாம் மகிழ்ச்சி இழந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அந்த பிள்ளைகள் வாழ்விலே ஆண்டவர் சமாதானத்தை கொடுக்கின்ற கடவுளாக அவர் செயல்படுகின்றார். அது மாத்திரமல்ல, ஜீசஸ் தி பிரின்ஸ் ஆஃப் பீஸ். இங்கே ஏசாயா 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை பார்த்தோம் என்றால் அவருக்கு அநேக பெயர் கொடுக்கப்படுகிறது. அதிலே சமாதான பிரபு, பிரின்ஸ் ஆஃப் பீஸ் என்ற பெயரும் அவருக்கு இங்கே கொடுக்கப்படுகிறது. இயேசு தன்னுடைய ஊழிய காலம் முழுவதும் அநேகருக்கு சமாதானத்தை கொடுத்தார். யாரெல்லாம் துன்பத்தில் இருந்தார்களோ, யாரெல்லாம் சமாதானத்தை இழந்து வாடிக்கொண்டிருந்தார்களோ, யாரெல்லாம் துயரத்தில் இருந்தார்களோ அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு அவர் முழுமையான சமாதானத்தை கொடுத்த சமாதான பிரபுவாக அவர் செயல்பட்டதை திருமறையின் வாயிலாக நாம் அநேக இடங்களிலே காணலாம். அது மாத்திரமல்ல, யாருக்கு இந்த சமாதானத்தை அவர் கொடுத்தார் என்றால் யார் தன்னுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தார்களோ அவர்களுக்கு தன்னுடைய சமாதானத்தை இயேசு கொடுத்தார். யார் தன்னுடைய வாழ்விலே அவரை வெளிப்படுத்தினார்களோ அவருக்கு தன்னுடைய சமாதானத்தை கொடுத்தார். யாரெல்லாம் கடவுளுடைய கரங்களிலே தங்களை அர்ப்பணித்து வாழ்ந்தார்களோ அவர்களுக்கெல்லாம் தன்னுடைய சமாதானத்தை இங்கே இயேசு கொடுத்ததை நாம் இங்கே காணுகின்றோம் பிரியமானவர்கள். ஆகவே இந்த சமாதானம், கடவுள் கொடுக்கின்ற சமாதானம், அது நிறைவான ஒரு சமாதானம். இந்த உலகத்தில் இருக்க தீய சக்திகள், உலகத்தில் இருக்கிற அதிகாரத்தில் இருக்கின்ற ஆட்சியாளர்கள், நம்மை அதிகாரம் செலுத்துகிறவர்கள் நம்முடைய சமாதானத்தை பறிக்கலாம். ஆனால் கடவுள் அதை மீண்டுமாக நமக்கு கொடுக்கின்றார். கடவுள் கொடுக்கின்ற அந்த சமாதானம் எப்படிப்பட்டது என்றால் நிறைவான முழுமையான ஒரு சமாதானத்தை நம் வாழ்விலே பெற்றுக்கொள்ள அவர் நமக்கு கிருபை கொடுக்கின்றார் பிரியமானவர்களே. ஆகவே இந்த சமாதானத்தை குறித்து நாம் ஒரு சில கருத்துக்களை சொல்லி நான் இந்த அருளுரையை நான் முடிக்க விரும்புகின்றேன். 3 குறிப்புகளை மாத்திரம் மிக சுருக்கமாக சொல்லி இந்த அருளுரையை முடிக்கிறேன். முதலாவதாக, கடவுளோடு இருந்தால் நமக்கு சமாதானம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம் ஆண்டவரோடு, நம் கடவுளோடு இருந்தோம் என்றால் நிச்சயம் நமக்கு சமாதானத்தை அவர் அருளுவார். இந்த உலகத்திலே சமாதானம் இல்லை என்றால், நாம் இருக்கிற அந்த சூழ்நிலை, நம்மை சுற்றி சமாதானம் இல்லை என்றாலும் கடவுளோடு நாம் இருந்தோம் என்றால் நம் உள்ளத்திலே ஒரு சமாதானம் நம்மை குடிக்கொள்ளும். எதை குறித்து நாம் கவலைப்பட மாட்டோம், எதை குறித்து நாம் திகைக்க மாட்டோம், எதை குறித்து நாம் கவலைப்படாதபடியினாலே நாம் சமாதானத்தை இழந்து விட மாட்டோம். நம் ஆண்டவரோடு ஒரு நெருங்கின ஒரு வாழ்வு, நம் கடவுளோடு இணைந்த ஒரு வாழ்வு, கடவுள் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கின்ற ஒரு வாழ்வு, அவருடைய வார்த்தையை நம் உள்ளத்திலே சுமந்து வாழ்க்கையை வெளிப்படுத்துகின்ற ஒரு வாழ்வை நாம் வாழுகின்ற பொழுது அவர் நமக்கு சமாதானத்தை கொடுக்கின்றார். இங்க சமாதானத்தை கெடுக்கின்ற சில காரியங்கள் இருக்கு. அதை பவுல் சொல்லுகின்றார். ரோமர் 8ஆம் அதிகாரம் 7ஆம் திருவாக்கை பார்க்கின்ற பொழுது, மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான ஒரு பகை. மாம்ச சிந்தை கடவுளுக்கு விரோதமான ஒரு பகை. அது கடவுளுடைய நியாய பிரமாணத்துக்கு கீழ்ப்படியாமல் இருக்கிறது. அப்ப இந்த மாம்ச சிந்தை நமக்கு இருந்தது என்றால் நம்முடைய எண்ணமெல்லாம் எங்கே இருக்கும் என்றால் உலகத்தின் மேலும் உலகத்தின் காரியங்கள் மேலும் இருக்கும். உலகத்தில் என்று சொல்லும் பொழுது, உலகத்தின் காரியங்கள் என்று சொல்லும் பொழுது பணம், பதவி, பட்டம், இப்படிப்பட்ட சிந்தையை நமக்குள்ள ஆட்கொண்டு இருக்கும். ஆகவே தான் சொல்ற மாம்ச சிந்தை. மாம்ச சிந்தை நம்மையும் கடவுளையும் அது பிரித்து விடுகிறது. நம் கடவுளோடு இல்லாதபடிக்கு நம்மையும் ஆண்டவரையும் அது பிரித்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆகவே யாருக்கெல்லாம் மாம்ச சிந்தை இருக்கிறதோ, அதாவது யாருக்கெல்லாம் இந்த உலகத்தின் சிந்தை இருக்கிறதோ அவர்கள் கடவுளை விட்டு தூர போகின்றார்கள். கடவுளை விட்டு தூர போகின்ற பொழுது அவர்கள் சமாதானத்தை அங்கே இழந்து விடுகிறார்கள். இப்படிப்பட்ட இந்த உலகத்தை நாம் பார்க்கின்ற பொழுது இந்த உலகம் எதனால் நிறைந்திருக்கிறது என்றால் சுயநலத்தினாலே நிறைந்திருக்கிறது. தனக்கு வேண்டும், தனக்கு பட்டம் வேண்டும், தனக்கு பதவிகள் வேண்டும்,
தனக்கு பணம் வேண்டும் என்று உலகத்தின் பின்னாலே என்று அநேகர் சென்று கொண்டிருக்கிறார்கள். ஏன்? கிறிஸ்தவர்களும் இதற்காக சென்று கொண்டிருக்கிறார்கள். கிறிஸ்தவர்களும் பணத்தின் பின்பாக சென்று கொண்டிருக்கிறார்கள். பதவிகளுக்கு பின்பாக சென்று கொண்டிருக்கிறார்கள். பதவிகளை பெற வேண்டும் என்பதற்காக பிறரை பழித்து பேசுகின்ற அநேகரை நாம் காணுகின்றோம். பிறர் மேல் பொறாமைப்படுகின்ற அநேகரை நாம் காணுகின்றோம். இதெல்லாம் மாம்ச சிந்தை. யாருக்கெல்லாம் மாம்ச சிந்தை இருக்கிறதோ அவர்கள் எல்லோரும் கடவுளை விட்டு தூர போகின்றார்கள். யாரெல்லாம் கடவுளை விட்டு தூர போகின்றார்களோ அவர்கள் எல்லோரும் சமாதானத்தை இழந்து விடுகிறார்கள். ஆகவே தான் கடவுளோடு நாம் இருந்தோம் என்றால் நாம் சமாதானத்தை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். ஏசாயா 48 அதிகாரம் 22 வசனத்திலே துன்மார்க்கனுக்கு சமாதானம் இல்லை. யாரெல்லாம் துன்மார்க்கராக இருக்கிறார்களோ, யாரெல்லாம் தீய சக்திகளாக இருக்கிறார்களோ, யாரெல்லாம் பிறரை பழித்து பேசுகின்றார்களோ, யாரெல்லாம் பிறருடைய பறித்துக் கொள்ளுகின்றார்களோ, யாரெல்லாம் பிறர் மேல் பொறாமை கொள்ளுகின்றார்களோ, யாரெல்லாம் பிறரை அழிக்க நினைக்கிறார்களோ அவர்களுக்கு என்ன கிடையாதா? அவர்களுக்கு சமாதானம் இல்லை. வேதம் திருமறை மிக அழகாக நமக்கு எடுத்து காட்டுகின்றது. திருமறை மிக அழகாக நமக்கு விளக்கி காட்டுகிறது. இப்படிப்பட்ட சிந்தை உள்ளவர்களுக்கு சமாதானம். ஏனென்றால் அவர்கள் சிந்தையெல்லாம் இப்படித்தான் இருக்கும். அவர் இதையே தான் சிந்தித்துக் கொண்டிருப்பார்கள். கடவுளை அங்கே மறந்து விடுவர். ஆகவே அவர்கள் சமாதானத்தை இழந்து விடுகின்றார்கள். பிரியமானது, ஆகவே கடவுளோடு நாம் இருக்கின்ற பொழுது நாம் சமாதானத்தை பெற்றுக் கொள்கிறோம். ஆண்டவரோடு நாம் இருக்கின்ற பொழுது அங்கே நாம் இருக்கிற அந்த சூழல் சமாதானம் இல்லை என்றாலும் நமக்கு ஆண்டவர் சமாதானத்தை கொடுக்கிறார். எதுவுமே இல்லை என்றாலும், ஒன்றுமே நம்ம கையில் இல்லைன்னாலும் உள்ளம் எப்படி இருக்கும்னா சமாதானத்தால் நிறைந்திருக்கும் என்றது கடவுள் கொடுக்கின்ற சமாதானம். அது நிறைவான சமாதானம். ஆகவே நம்ம ஆண்டவரோடு கூட இருப்போம். இந்த உலக சிந்தை, இந்த மாம்ச சிந்தையை நம்ம விட்டு நம்ம எடுத்து போடுவோம். இந்த மாம்சத்துக்குரிய சிந்தைக்கு நம்மை அடிமையாகாத படிக்கும். நாம் கடவுளை சிந்திக்கின்றவர்களாக, அவர் வார்த்தையை சிந்திக்கின்றவர்களாக, அவருடைய போதனைகளை சிந்திக்கிறவர்களாக, அதன் வாழ்க்கையை வெளிப்படுத்துகின்ற கிறிஸ்தவர்களாக இருக்கின்ற பொழுது அந்த மெய் சமாதானத்தை நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ள முடியும். இரண்டாவதாக நாம் பார்த்தோம் என்றால் கீழ்ப்படிதல் மூலமாக சமாதானம். பீஸ் த்ரூ ஒபீடியன்ஸ். கீழ்ப்படிதல் மூலமாக சமாதானம். அதே ரோமர் 5 அதிகாரம் 12 வாக்கை நாம் பார்க்கின்ற பொழுது, ஒரு மனுஷனால் பாவமும் பாவத்தினால் மரணமும் வந்தது. ஆதாம் ஏவாள் கீழ்ப்படியாமையினாலே அங்கே என்ன வந்தது என்றால் இங்கே பாவம் சமாதானத்தை அவர்கள் இழந்து விடுகின்றார்கள். ஆதியாகமம் 3 அதிகாரம் 3 வசனத்திலே நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் தொடவும் வேண்டாம் என்று கடவுள் அவர்களுக்கு கட்டளை கொடுக்கின்றார். அந்த கனியை நீங்கள் சாப்பிடாதீங்க, ஏன்னா நீங்க என்ன பண்ணுங்க, அதை புசி, நீங்கள் அதை சாகாதபடிக்கு அதை சாப்பிடாதீங்க ஆண்டவர் கட்டளை கொடுக்கிறார். ஆனால் அங்கே ஏவாள் கீழ்ப்படியாமல் 6 வசனத்தை பார்த்தீர்கள் என்றால் அந்த பெண் அதை பறித்து அதை உண்டு தன்னுடைய கணவருக்கும் அதை கொடுத்தார். கடவுள் என்ன சொன்னார்? பறிக்காதே என்று சொன்னார். ஆனால் அதை பறித்து அதை சாப்பிட்டு அதை தன் கணவருக்கும் அங்கே கொடுத்ததினாலே, அங்கே கீழ்ப்படியாமல் இருந்ததினாலே, கடவுள் வார்த்தைக்கு அவர்கள் கீழ்ப்படியாததினாலே அவர்கள் சமாதானத்தை இழந்து விட்டார்கள். எப்படி இழந்தார்கள் என்றால் கடவுள் அவர்களை அந்த ஏதேன் தோட்டத்தை விட்டே வெளியே அனுப்பிவிட்டார். ஏதேன் தோட்டம் ஒரு வாழ்வின் அடையாளம், சைன் ஆஃப் லைஃப், வாழ்வின் ஒரு அடையாளம். எல்லாம் அங்கே இருக்கும். ஒரு மனிதனுக்கு என்னெல்லாம் தேவையோ அதையெல்லாம் கடவுள் அங்கே படைத்து வைத்திருந்தார். அவர் நிறைவான ஒரு வாழ்வை அவர்கள் வாழ்ந்து கொண்டு வந்தார்கள். ஒரு மகிழ்ச்சியான வாழ்வை அவர்கள் வாழ்ந்து கொண்டு வந்தார்கள். கடவுளோடு அனுதினம் உரையாடி கொண்டு வந்தார்கள். கடவுளோடு அனுதினம் உறவாடி கொண்டு வந்தார்கள். அப்படிப்பட்ட ஒரு அருமையான ஒரு இடம், சமாதானம் நிறைந்த ஒரு இடம். ஆனால் இவர்கள் ஆண்டவருடைய கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாததினாலே அந்த சமாதானத்தை அவர்கள் இழந்து விட்டார்கள். அங்கிருந்து அவர்கள் துரத்தப்பட வெளியே அனுப்பப்படுகின்றார்கள். ஆகவே வெளியே போய் அவர்கள் கஷ்டத்தையும் நஷ்டத்தையும் துன்பத்தையும் அங்கே அனுபவித்ததை நாம் பார்க்கிறோம். ஆகவே ஆண்டவருடைய வார்த்தை, ஆண்டவர் கடவுளுக்கு நாம் எப்பொழுது கீழ்ப்படுகிறோமோ அப்பொழுது அவர் நம் வாழ்விலே சமாதானத்தை கொடுக்கின்றார். இங்கே லூக்கா 19 அதிகாரம் 5 வசனத்தை பார்க்கிற பொழுது இயேசு சகேயுவை காணுகிறார். அவர் சொன்ன இயேசு, சகேயுவே இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டில் தங்க வேண்டும் என்று. சகேயு உடனடியாக கீழ்ப்படிந்தவர் அங்கே இறங்கி வந்தார். இயேசுவின் வார்த்தைக்கு அவர் உடனடியாக அங்கே கீழ்ப்படிந்தார்.
அதுவரையில் அவர் என்ன பண்ண, டாக்ஸ் கலெக்டராக இருந்தார். ஒருவேளை அந்த டாக்ஸ் கலெக்டர் அந்த வேலையில அவருக்கு சமாதானம் இல்லாமல் இருந்திருக்கலாம். அங்கு ரோமருக்கு அவர் அங்கே அடிபணிந்து வேலை செய்து கொண்டிருக்கிறார். மக்களை சுரண்டி இருக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே அவர் வாழ்ந்ததினால அவர் சமாதானம் இல்லாமல் இருந்திருக்கலாம். ஆனால் இயேசு அழைத்த பொழுது இங்கே சகேயு உடனடியாக அங்கே இறங்கி வருகின்றார். தாமதம் இல்லாமல் அவர் அங்கே இறங்கி வருகிறார். இயேசுவுக்கு தன்னை அவர் அர்ப்பணிக்கிறார். இயேசுவின் வார்த்தைக்கு அவர் அங்கே கீழ்ப்படுகிறார். அப்ப அவருக்கு அங்கே என்ன கொடுக்கப்படுகிறது? சமாதானம் அங்கே நிறைவாக கொடுக்கப்படுகிறது. இயேசு தன்னுடைய சமாதானத்தை அவருக்கு அங்கே கொடுக்கின்றார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நாம் எப்பொழுதெல்லாம் கடவுளுக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கும் தூய ஆவியானவருக்கு நாம் கீழ்ப்படிந்து நாம் நடக்கின்றோமோ, அவருடைய வார்த்தைகளை எப்பொழுது நம்முடையதாக்கிக் கொண்டு அதற்கு அர்ப்பணித்து நம் வாழ்வை அமைத்துக் கொள்ளுகின்றோமோ, இந்த உலகத்தின் பக்கமாக திரும்பாதபடிக்கு, உலகத்தின் காரியங்களுக்கு திரும்பாதபடி கடவுளை நாம் முன்வைத்து, அவர் வார்த்தையை நாம் முன்வைத்து நம் வாழ்க்கையை நாம் அமைக்கின்ற பொழுது, நாம் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் கடவுள் அவருடைய சமாதானத்தை நிறைவாக நமக்கு தருகின்றதை நாம் பார்க்கிறோம். நம்ம நிச்சயமாகவே அதை உணர்ந்து கொள்ள முடியும். மூன்றாவதாக நாம் பார்த்தோம் என்றால், கலங்கி நிற்கின்ற பொழுது கடவுள் நமக்கு சமாதானத்தை கொடுக்கிறார். நம் வாழ்வு கலங்கி நிற்கின்ற பொழுது, நம் வாழ்விலே திடீர் புயல் வீசுகின்ற பொழுது, நம் வாழ்விலே திடீர் சூறாவளி அடிக்கின்ற பொழுது, அந்த நேரத்திலே ஆண்டவர் அவருடைய சமாதானத்தை நமக்கு தருகின்றார். நம்மை கைவிடுகின்ற ஆண்டவர் அல்ல, நம்மை அதிகமாக நேசிக்கின்ற கர்த்தர், நமக்கு அதிகமாக கிருபைகளை கொடுக்கின்ற ஆண்டவர் அவர். அவர் நம்மை ஒருபோதும் கைவிடாதிருக்கிற நேசர் அவர். யோவான் 16ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை நாம் பார்த்தோம் என்றால், கொஞ்ச காலம் என்னை காணாமல் இருப்பீர்கள் என்று ஆண்டவர் தன்னுடைய சீடர்களுக்கு சொல்லுகின்றார். கொஞ்ச காலம் என்னை நீங்கள் காணாமல் இருப்பீர்கள். இந்த கொஞ்ச காலம் என்ற வார்த்தை சீடர்கள் இருந்த சமாதானத்தை குலைத்து போட்டது. ஒரு பெரிய கலக்கம் அவர்களுக்குள்ளாக வந்தது. ஒரு பெரிய பயம் அவர்களுக்குள்ளாக வந்தது. இயேசு இருந்தவரை அவர்களுக்கு சந்தோஷம்தான், அவர்களுக்கு சமாதானம் தான். இயேசு இருந்ததினாலே அவர்கள் எதற்கும் பயப்படவில்லை, எதற்கும் திகைக்கவில்லை. உணவு இல்லையா, அவர் உணவு கொடுப்பார். புயல் வருகிறதா, காற்று பலமாக இருக்கிறதா, கடல் கொந்தளிக்கிறதா, அவர் அதை அமிழ்த்தி போடுவார். யாராவது கேள்வி கேட்கின்றார்களா, அவர் பதில் சொல்வார். எல்லாம் இயேசுதான், எல்லாம் அவர்தான். ஆகவே சீடர்கள் பயம் இல்லாமல், அவர்கள் திகைப்பில்லாமல், அவர்கள் சந்தோஷமாக இருந்தார்கள். ஆனால் இயேசு சொன்ன வார்த்தை அவர் உள்ளம் கலங்கினது, சமாதானத்தை இழந்து விட்டார்கள். எதிர்காலத்தை குறித்த ஒரு பெரிய கேள்வி, ஒரு பெரிய பயம் சீடர்களை கவ்விக்கொண்டதை நாம் பார்க்கின்றோம். இந்த அநேகர் அப்படிதான். நம்ம என்ன சொல்றோம், உள்ளத்தில் ஒரு கலக்கம் வருகின்ற பொழுது நம் சமாதானத்தை இழந்து விடுகிறோம். என்ன செய்ய போற, எதிர்காலத்திலே என்ன செய்ய போற, பிள்ளைகளை குறித்த ஒரு பயம், குடும்பத்தை குறித்த ஒரு பயம், கணவனை குறித்த ஒரு பயம், மனைவியை குறித்த ஒரு பயம், திருச்சபை குறித்த ஒரு, இதெல்லாம் வருகின்ற பொழுது என்ன நடக்கிறது என்றால் சமாதானத்தை இழந்து விடுகிறோம். கர்த்தர் எல்லாவற்றையும் அதினதின் காலத்திலே நேர்த்தியாக செய்கின்ற ஆண்டவர். ஆகவே எதை குறித்து திகைக்க வேண்டாம், பிள்ளைகளை குறித்து நாம பயப்பட வேண்டாம். பிள்ளைகளுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், பிள்ளைகள் ஆண்டவருடைய வழியிலே நடப்பதற்கு அவர்களை பயிற்றுவிக்க வேண்டும். அதுதான் பெற்றோரின் மிக மிக முக்கியமான ஒரு கடமை. பிள்ளைகளுக்கு ஆள் எழுதும் பொழுது ஜெபம் பண்ணீங்களா, திருமறை வாசித்தீர்கள் என்று அவர்களை நாம் கேட்க வேண்டும். அப்படி கேட்கின்ற பொழுது அவர்கள் அது பழக்கத்திற்குள்ளாக வருவார்கள். இப்ப நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, நல்ல ஸ்கூல்ல நம்ம சேர்த்துட்டோம்னா, பெரிய ஸ்கூல்ல சேர்த்துட்டோம்னா பிள்ளை எப்படி வரும், ஆசீர்வாதமாக வரும். பிள்ளை எப்படி வரும், பெரிய ஆளாக வரும் நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் பிள்ளையின் வாழ்க்கை ஆண்டவருடைய கரங்களிலே இருக்கிறது. ஒருபோதும் நம்ம மறக்கக்கூடாது. அந்த ஸ்கூல் பிள்ளையை உயர்த்துவது கிடையாது, அவன் படிக்கிற படிப்பு அவன் உயர்த்துவது கிடையாது. மாறாக கடவுளுடைய கிருபை தான் அந்த பிள்ளையை உயர்த்தும். அந்த கிருபையை பெற்றுக்கொள்ள பிள்ளையை நாம் ஆயத்தப்படுத்த வேண்டும். அதற்கு ஜெபமும், இந்த பிள்ளைக்கு நாம் கற்றுக் கொடுக்கின்ற இந்த திருமறை வாக்கியங்களும் மிக மிக முக்கியம். பிரியமானவர்கள், இங்கே ஆண்டவர் சொன்ன அந்த வார்த்தை சீடர்களுக்கு ஒரு பெரிய கலக்கத்தை ஏற்படுத்தினது. அவர்கள் சமாதானத்தை இழந்து விட்டார்கள். மீண்டும் ஆண்டவர் சொல்றார், யோவான் 16ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலே பார்த்தோம் என்றால், நீங்கள் அழுது புலம்புவீர்கள், உலகமோ சந்தோஷப்படும். நீங்கள் அழுது புலம்புவீர்கள், உலகமோ சந்தோஷப்படும்.
நீங்கள் துக்கப்படுவீர்கள், ஆனால் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். நாம் அழும்பொழுது இந்த உலகம் சிரிக்கும். உலக சிந்தை இருக்கிறவர்கள் சிரிப்பார்கள். உலக சிந்தை இருக்கிறவர்கள் நம்மை கிண்டல் கேலி செய்வார்கள். ஆனால் ஆண்டவர் சொல்றார், நீங்கள் துக்கப்படுவீர்கள், ஆனால் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். அவர் சொன்ன வார்த்தை அருமையான ஒரு வார்த்தை. நம்ம துக்கம் எப்படி மாறுமா? சந்தோஷமாய் மாறும். ஆண்டவர் அதை சந்தோஷமாக மாற்றுவார். நாம் இழந்த சமாதானத்தை ஆண்டவர் நமக்கு நிறைவாக தருகின்ற கர்த்தராக இருக்கின்றதை நாம் பார்க்கிறோம். இப்போ ஆப்கானிஸ்தான், அங்க இருக்கிற மக்கள் சமாதானத்தை இழந்து விட்டார் என்றால் தாலிபான்கள் அங்கே அரசை பிடித்துக் கொண்டார்கள். இப்போது அவருடைய ஆட்சி அங்கே நடக்க போகின்றது. அவருடைய ஆட்சியிலே பெண்களுக்கு உரிமை கிடையாது. பெண்கள் வீட்டை விட்டு வெளியில வரக்கூடாது. அப்படி வந்தால் பெண்களை கொண்டு போட்டு விடுவார்கள். அப்ப அந்த முழு குடும்பமும் சமாதானத்தை இழந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அந்த முழு குடும்பங்களும் சமாதானம் இல்லாமல் தவித்துக் கொண்டிருக்கிறது. இந்த தீய சக்திகள் எப்பொழுதெல்லாம் எழும்புகிறதோ அப்பொழுதெல்லாம் மக்கள் சமாதானத்தை இழந்து விடுகின்றார்கள். இந்த அதிகாரத்தில் இருப்பவர்கள் எப்பொழுதெல்லாம் எழும்பி மக்களை துன்பப்படுத்துகிறார்களோ அப்போதெல்லாம் மக்கள் சமாதானத்தை இழந்து விடுகிறார்கள். அதுதான் ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் துக்கப்படுவீர்கள், ஆனால் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். ஆண்டவர் அந்த தீய சக்திகளை அழித்து போடுவார். அதிகாரத்தை அதிகாரத்தை அநியாயமாக பயன்படுத்துகின்றவர்களை ஆண்டவர் அழித்து போடுவார். அதிகாரத்தை வைத்து மக்களை அடக்கி ஆள்பவர்களை கடவுள் அழித்து போடுவார். இதுதான் திருமறை அழகாக சொல்லுகின்றது. ஆகவே தான் ஆண்டவர் சொல், நீங்கள் துக்கப்படுவீர்கள், ஆனால் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் என்று ஆண்டவர் நமக்கு வாக்கு கொடுக்கின்றார். மார்க் 5ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தினை பார்த்தோம் என்றால் ஆண்டவர் சொல்றார், 12 வருடம் பெரும் பாடுள்ள ஒரு மகள், அவர் தன்னுடைய ஆஸ்திகளை எல்லாம் மருத்துவருக்கு அழித்து விட்டார். சமாதானம் எல்லாம் 12 வருடங்களாக அவள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஒரு வாழ்வே அங்கே எப்படி சொல்ற, இருண்ட ஒரு வாழ்வு. ஒரு சந்தோஷம் இல்லை, ஒரு மகிழ்ச்சி இல்லை, ஒரு ஆனந்தம் இல்லை, இருண்ட ஒரு வாழ்வு. அவர் பாதை இருண்ட ஒரு அப்படிப்பட்ட நிலையில இருந்த ஒரு மகளுக்கு ஆண்டவர் சொல்றார், நீ சமாதானத்தோடு போ, go in peace. ஆண்டவர் சொல்றார், நீ சமாதானத்தோட போ. இதுவரைக்கும் உனக்கு என்ன கிடையாது, சமாதானம் இல்லாமல் நீ வாழ்ந்த 12 வருடமாக உனக்கு சமாதானம் இல்லை. 12 வருடமாக உன் உள்ளம் கலங்கி நின்றது, உன் உள்ளம் வேதனையால் திகைத்து நின்றது. ஆனால் இன்று நான் உனக்கு சொல்லுகிறேன், சமாதானத்துடன் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். எப்பொழுது ஆண்டவர் நம்மை கண்ணோக்கி பார்க்கிறாரோ அப்பொழுது நமது துக்கம் அங்கே சந்தோஷமாக மாறும். பிரியமானதாகவே நாம் கலங்கி நிற்கின்ற சூழ்நிலையிலே ஆண்டவனுக்கு என்ன கொடுக்கிறார்? சமாதானத்தை கொடுக்கின்றார். உலகம் கொடுக்கிற வண்ணமாக அல்ல, அவருடைய மெய் சமாதானம் உள்ளங்களை ஆட்கொள்ளும். பிரியமானவர்களே, அங்கே அடுத்தது பார்க்கிற பொழுது நாம் சமாதான தூதுவர்களாக ஆண்டவர் நம்மை வைத்திருக்க, ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் நாம் யார் என்றால் சமாதான தூதுவர்கள். We are ambassadors of peace. சமாதான தூதுவர்கள். இந்த உலகத்திலே சமாதானம் செய்கின்றவர்களாக ஆண்டவர் நம்மை வைத்திருக்கின்றார். அவர் சொல்றார், என் சமாதானத்தை உங்களுக்கு தருகிறேன். அப்ப அவரிடத்தில் பெற்றுக்கொண்ட சமாதானத்தை நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், அது பிறருக்கு நாம் கொடுக்க நாம் இங்கே அழைக்கப்படுகிறோம். அதுதான் நம்முடைய வேலையாக இருக்கின்றது. ஆண்டவர் சொல்ற மத்தேயு 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே நாம் பார்த்தோம் என்றால், சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் கடவுளுடைய புத்திரர் எனப்படுவார், கடவுளுடைய பிள்ளைகள் எனப்படுவார்கள். யாரெல்லாம் நாம் சமாதானம் செய்கின்றமோ அவர்கள் எல்லோரும் கடவுளுடைய பிள்ளைகள். அதைத்தான் வேதம் நமக்கு மிக அழகாக சொல்லுகின்றது. நாம் சமாதானம் செய்ய அழைக்கப்படுகின்றோம். பிரிவினை அல்ல, மக்களை பிரித்து ஆளுகிறது அல்ல, மக்களுக்கு துன்பத்தை கொடுக்கின்றவர்கள் அல்ல, மக்களுடைய சமாதானத்தை கெடுக்கின்ற பிள்ளைகளாக அல்ல, மாறாக சமாதானத்தை கொடுக்கின்ற பிள்ளைகளாக நீங்களும் நானும் இருக்கதான் ஆண்டவர் நம்மை சமாதான தூதுவர்களாக இந்த உலகத்திலே அவர் வைத்திருக்கின்றார். ரோமர் 10ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை நாம் பார்த்தோம் என்றால், சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவிக்கிறனுடைய பாதங்கள் எவ்வளவு அழகானவை. அவர் சொல்றார், இந்த சமாதானத்தை கூறி நற்கரைகளை சுவிசேஷமாய் அறிவிக்கின்ற பாதங்கள் எவ்வளவு அழகானவைகள். அப்ப ஆண்டவர் அந்த பாதங்களை எப்படி உறுதிப்படுத்துகின்றார். நாம் சமாதானத்தை கூறுகின்ற பொழுது, சமாதானத்தை பிறருக்கு கொடுக்கின்ற பொழுது நமது பாதங்கள் அங்கே உறுதிப்படுத்தப்படுகிறது. இதன் அர்த்தம் என்னவென்றால், நமது வாழ்க்கையை ஆண்டவர்
உறுதிப்படுத்துகின்றார். எந்த தீய சக்தியினாலும் அதை அழிக்காதபடி, எந்த தீய சக்தியும் நம்மை மேற்கொள்ளாதபடிக்கு நமது பாதங்களை ஆண்டவர் உறுதிப்படுத்துகின்றார். பிரியமானவர்களே, அன்புக்குரியவர்களே, இன்று நாம் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? நாம் சிந்திக்க அழைக்கப்படுகின்றோம். நம் கடவுளோடு இருந்தால் நமக்கு ஆண்டவர் சமாதானத்தை கொடுக்கிறார். நாம் அவர் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தால் அவர் நமக்கு சமாதானத்தை கொடுக்கிறார். நாம் துன்பமான வேளையில் இருக்கின்ற பொழுது அவர் நமக்கு சமாதானத்தை கொடுக்கிறார். ஆனால் இன்று இந்த சமாதானத்தை நான் எந்த அளவுக்கு பிறருக்கு நான் கொடுக்கிறேன்? என்னுடைய வார்த்தை பிறருக்கு சமாதானம் கொடுக்கிறதா? என்னுடைய வாழ்க்கை பிறருக்கு சமாதானம் கொடுக்கின்றதா? என் நடத்தை பிறருக்கு சமாதானம் கொடுக்கிறதா? என் செயல் பிறருக்கு சமாதானத்தை கொடுக்கின்றதா? நாம் சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். இந்த மக்கள் எப்படி இருக்கிறார்கள் என்றால், மக்கள் கிறிஸ்துவர் எப்படி இருக்கிறார்கள் என்றால், கிறிஸ்துவர் நாம் பேசுகின்ற பேச்சு பிறரை புண்படுத்துகின்றது. நாம் செய்கின்ற செயல் பிறருடைய மாண்பை பறிக்கின்றது. நம்முடைய நடத்தை பிறரை வருத்தப்பட வைக்கின்றது. பிறரை கண்டு பொறாமைப்படுகின்றோம். பிறரை குறித்து அவதூறு பேசுகின்றோம். செய்யாததை செய்தார்கள் என்று சொல்லுகின்றோம். பொய் சொல்லுகின்றோம். இல்ல, குடும்பங்களிலே கலக்கங்களை உண்டாக்குகின்றோம். குடும்பத்தை பண்றோம், கலகம் பண்ணுகின்றோம். கலகம் பண்ணி குடும்பத்தை என்ன பண்ண, குடும்பத்திற்கு சமாதானத்தை கெடுத்துடுறோம். மற்றவங்க சந்தோஷமா இருந்தா நமக்கு பிடிக்காது. அவர்கள் சந்தோஷத்தை கெடுக்கிற முதலாளாக நாம் தான் இருக்கின்றோம். ஆண்டவர் எல்லாம் வன்மையாக அவர் கண்டிக்கின்றார். நாம் எதற்காக உலகத்தில் வைத்திருக்கிறார்? எதற்காக கிறிஸ்துவாக வைத்திருக்கிறார்? எதற்காக திருச்சபையின் அங்கங்களாக வைத்திருக்கிறார் என்றால், இந்த சமாதானத்தை நாம் பிறருக்கு நாம் கொடுக்க வேண்டும். நமது பேச்சு, நமது வார்த்தை பிறருக்கு என்ன கொடுக்கணும்? சமாதானத்தை கொடுக்க வேண்டும். நம்முடைய செயல் பிறருக்கு சமாதானத்தை கொடுக்க, அப்படிப்பட்ட கிறிஸ்துவாக வாழ நாம் அழைக்கப்படுகிறோம். ஒரு முறை மதர் தெரேசாவை கேட்டார்கள், நீங்க எப்படி இவ்வளவு சமாதானமாக இருக்கின்றீர்கள்? இவ்வளவு பெரிய இதை நடத்துறீங்க, ஆனா எப்படி நீங்க சமாதானமா இருக்கிறீர்கள்? அவர் சொன்ன ஒரு வார்த்தை, நான் பிறருக்கு சமாதானத்தை கொடுக்கிறேன், கர்த்தர் எனக்கு சமாதானத்தை கொடுக்கிறார். அன்புக்குரியவர்களே, நாம் சமாதானத்தை கொடுக்க ஆண்டவர் வைத்திருக்கிறார். நாம் பிறருக்கு அதை கொடுக்கின்ற பொழுது அவர் நமக்கு சமாதானத்தை கொடுக்கின்றார். ரோம ஆட்சியிலே ஒரு மிக முக்கியமான ஒரு வார்த்தை ரொமானா என்று சொல்வார்கள், மயான அமைதி. அந்த அமைதி என்னவென்றால், மயான அமைதினா மயானம் கல்லறைக்கும் வேற எங்க நம்ம போனோம், அங்கே போனோம்னா அங்கே என்ன இருக்கும்? அமைதி இருக்கும். ஆனால் நம்ம உள்ளத்துல என்ன இருக்கும்? பயம் இருக்கும். உள்ளத்துல ஒரு பயம் இருக்கும். அதான் மயான அமைதி, ரொமானா என்று சொல்வார்கள். மயான அமைதி அது அடக்குமுறையான ஒரு அமைதி தான் ரோம ஆட்சியிலே நடைபெற்றது. பேசக்கூடாது, செயல்படக்கூடாது, எதிராக யாரும் வரக்கூடாது. அடக்குமுறையினாலே அங்கே ஒரு அமைதி இருந்தது. அந்த அமைதி மக்களுடைய சமாதானத்தை கெடுத்து விட்டது. இங்கே கடவுள் கூறுகின்ற அமைதி அடக்குமுறையில் வருகின்ற அமைதி அல்ல, அன்பினால் கொடுக்கப்படுகின்ற ஒரு அமைதி, ஒரு சமாதானத்தை தான் ஆண்டவர் இங்கே வெளிப்படுத்துகின்றார். அதைத்தான் அவர் நமக்கு கொடுக்கின்றார். யாரெல்லாம் அவரை உறுதியாக பற்றி பிடித்துக் கொள்கிறார்களோ, யாரெல்லாம் அவரை சார்ந்து வாழ்கிறார்களோ, யாரெல்லாம் அவர் வார்த்தையின் பிரகாரமாக தங்கள் வாழ்வை அமைத்துக் கொள்கிறார்களோ, அவர்களுக்கு ஆண்டவர் இந்த நிறைவான சமாதானத்தை அவர் கொடுக்கின்ற கர்த்தராக இருக்கிறார். அன்புக்குரிய இறை மக்களே, இன் கிரைஸ்ட் there is peace, in the world there is tribulation. கிறிஸ்துவுக்கு நாம் இருந்தோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்? சமாதானம் கிடைக்கும். ஆனால் உலகத்தின் பக்கமாக நம்ம மாம்ச சிந்தை நமக்கு இருந்தது என்றால், மாம்ச சிந்தையோடு நாம் வாழ்ந்தோம் என்றால் நாம் அதை இழந்து விடுகிறோம், துன்பத்தில் நாம தள்ளப்படுகிறோம். கிறிஸ்துவோடு இணைந்த ஒரு வாழ்க்கையை வாழ நாம் அழைக்கப்படுகிறோம். ஒரு வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வாழ நாம் அழைக்கப்படுகிறோம். இந்த உலகம் கொடுக்கிற சமாதானம் எப்படிப்பட்டது என்றால் நிரந்தரம் அல்ல. அது ஏதோ கொஞ்ச நேரத்துக்கு மாத்திரம் இருக்கும். அது நிரந்தரம் அல்ல. அது நம்ம நிரந்தரமாக சமாதானத்துக்குள்ளாக நடத்துவதும் கிடையாது. ஆனால் கடவுள் கொடுக்கிற சமாதானம் நிரந்தரமான ஒரு சமாதானம், பெர்மனன்ட் பீஸ், நிரந்தரமான ஒரு சமாதானம். அது நமக்கு உண்மை இல்லைன்னா கூட நம்ம உள்ளம் எப்படி இருக்கும்னா ஒரு சந்தோஷமா இருக்கும், நம்ம உள்ள ஒரு நிறைவாக இருக்கும், நம்ம உள்ள ஒரு சமாதானத்தோடு இருக்கும். அதான் கடவுள் கொடுக்கின்ற ஒரு சமாதானம். அதை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நம் ஆண்டோட வார்த்தைக்கு நாம கீழ்ப்படிய வேண்டும். அந்த வார்த்தைக்கு விட வாழ்வை நம்ம அமைத்துக் கொள்ள வேண்டும். அவர் கரங்களில் முழுவதுமாக நம்மையும் நமது குடும்பத்தையும் அங்கே அர்ப்பணிக்க வேண்டும். அப்பொழுது எப்படிப்பட்ட தீய சக்திகள் எழும்பினாலும் நம் சமாதானத்தை கெடுக்க முடியாது. கடவுள் நமக்கு சமாதானத்தை கொடுப்பார். அவர் சொன்ன வார்த்தை, உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.
சமாதானம் இல்லை என்று கவலைப்படாது. ஆண்டவர் நமக்கு நிறைவான சமாதானத்தை கொடுத்து வழிநடத்துகின்ற ஒரு நல்ல மேய்ப்பராக அவர் செயல்படுகிறார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதித்துவாராக. ஆமென். ஜெபம் செய்வோம். அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். உமக்கு நாங்கள் நன்றிகளை செலுத்துகின்றோம். ஆண்டவரே, இந்த காணொலி வழிபாட்டிற்காக உமக்கு நாங்கள் நன்றிகளை செலுத்துகின்றோம். இம்மட்டுமாக உம்மை துதித்து பாட வார்த்தைகளை தியானிக்க ஆண்டவர் கொடுத்த இந்த நல்ல வாய்ப்புக்காக உமக்கு நாங்கள் நன்றிகளை செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்கள் திருச்சி ஒவ்வொரு குடும்பத்திற்காக நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆண்டவரின் ஆசீர்வதிப்பீராக, குடும்ப தேவைகளை ஆண்டவரை சந்திக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். சிறப்பாக ஆண்டவரே, யாரெல்லாம் பலவீனமாய் சுகம் அவர்களுக்கு நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். உம்முடைய பலத்தால் நீர் அவரை எடை கட்டுவீராக, உம்முடைய சுகத்தால் நிரப்புவீராக. வாலிப பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். இந்த வாலிப காலத்து அருமையான பிள்ளை உண்மை சார்ந்து வளர்ந்து செய்வீராக. படிக்கிற பிள்ளைகளுக்காக வேண்டுதல் செய்கிறோம். சிறப்பாக ஆண்டவரே, பள்ளிக்கு செல்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக வேண்டுகின்றோம். நீ ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரை பாதுகாத்து பராமரிக்கும்படி நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, யாருக்கும் எந்த ஒரு பாதிப்பும் வராபடி காத்துக் கொள்வீராக. பிரசனம் அவளோடு கூட நிறைவாக இருக்கும்படி நாங்கள் வேண்டுதல் செய்கின்றோம். ஆண்டவரே, இந்த காணொலி வழிபாட்டு மூலமாக வார்த்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகள் வாழ்விலும் மெய் சமாதானம் நிறைந்திருக்கட்டும். நீரோட சமாதானம் நிரப்பும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தீய சக்திகள் எழுந்தாலும் அந்த சக்திகளை அழித்து ஆண்டவரே முதல் பிள்ளைகளுக்கு ஒரு சமாதானத்தை நீர் கொடுக்கும்படியாக வேண்டுகின்றோம். ஆசீர்வாதத்தை பலப்படுத்த காத்துக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவை வேண்டிக் கொள்கிறோம். அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, ஆமென். நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் தாயும் தந்தையுமான கடவுளின் அன்பும் தூய ஆவியானவரின் இணையராக கூட்டுறோம் நம் அனைவரோடும் என்றும் என்றும் எப்பொழுதும் நிலைத்திருப்பதாக. ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆவியோடும் இருப்பாராக. சமாதானத்துடன் புறப்பட்டு செல்வோம் கர்த்தர் நாமத்தினாலே. ஆமென்.